Hello students, welcome to our YouTube channel. EPFO ல இருந்து SSI போஸ்டுக்கான ரெக்ரூட்மென்ட்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 2700 SSI போஸ்டுக்கான அட்வர்டைஸ்மென்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம் பத்தின நோட்டிபிகேஷனோட A to Z கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்ன போஸ்ட், என்ன டிபார்ட்மெண்ட், என்ன செலக்ஷன் process, என்ன எலிஜிபிலிட்டி, என்ன வேகன்சி இருக்கு தமிழ்நாட்டுக்கு, என்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன சிலபஸ் வரும், எங்க ஜாப் ப்ரொஃபைல், எங்க ஜாப் லொகேஷன் இருக்கும், ஜாப் ப்ரொஃபைல் என்ன, இது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு. தமிழ்நாடுக்கே பல்க் வேகன்சி இருக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் EPFOனா எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மனன்ட் ஜாப். ஓகேவா? இதுல தான் பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல SSA சோஷியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இந்த போஸ்டுக்கான ஆட்களை தான் இந்த எக்ஸாம் மூலமா எடுக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட். இதோட பேசிக் பே பாத்தீங்கன்னா லெவல் 5ல வரும். பேசிக் பே 29200ல இருந்து 92300. சோ இதோட உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த போஸ்ட் நீங்க கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியா 40000 பிளஸ் உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியா இந்த போஸ்ட் கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா கிடைக்கும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எப்பத்துல இருந்து அப்ளை பண்ணலாம்னா 27 மார்ச்ல இருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா SC ST PWT கேண்டிடேட், எல்லா ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் எக்ஸர்வீஸ்மென் இவங்களுக்குலாம் அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. மற்ற கேட்டகரி அதாவது ஜெனரல், OBC, மெயில் கேண்டிடேட்டுக்கு 700 ரூபாய் நீங்க ஃபீஸ் பே பண்ணி தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா 27 ஏப்ரல் அண்ட் 28 ஏப்ரல் இந்த 2 நாள்ல நீங்க அப்ளை பண்ணும்போது பண்ண மிஸ்டேக்ஸை நீங்க சரி பண்ணிக்கிட முடியும். அப்ளை பண்றதுக்கு நீங்க இந்த வெப்சைட்ல தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 2 லெவல் தான். முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அதாவது MCQ பேட்டர்ன்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை யாரு குவாலிஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் மார்க் பாத்தீங்கன்னா இந்த MCQ பேட்டர்ன்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் ஃபைனல் மெரிட் வந்து லிஸ்ட் கிளியர் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க MCQ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரும். டைப்பிங் பாத்தீங்கன்னா வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான், அது எந்த ஒரு மார்க்குமே கிடையாது. ஓகேவா? இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஓகே, இப்போ வேகன்சி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்த வேகன்சி 26,674 ஸ்டேட் வைஸ் வேகன்சி உண்டு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட வேகன்சி 416, நல்ல பல்க் வேகன்சி மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா SC கேட்டகரிக்கு 37 வேகன்சி, ST கேட்டகரிக்கு 9 வேகன்சி, OBCக்கு 124 வேகன்சி, EWSக்கு 41 வேகன்சி, ஜெனரலுக்கு 155 வேகன்சின்னு மொத்தம் 416 வேகன்சிக்கு தமிழ்நாடு வேகன்சி இருக்கு. ஓகேவா? சோ இதுல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கா, அது முடிஞ்ச உடனே மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அவங்க யாரெல்லாம் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்க டைப்பிங் போவாங்க. டைப்பிங் முடிஞ்ச உடனே டைப்பிங் யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணுவாங்களோ அதை பொறுத்து, அதாவது டைப்பிங் குவாலிஃபை ஆன பிறகு யாரெல்லாம் டைப்பிங்கை கிளியர் பண்றாங்களோ அவங்கெல்லாம் எடுத்து அவங்களுக்குன்னு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை பொறுத்து ஒரு மார்க்கை வச்சு ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. அதை குவாலிஃபை பண்றவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே போஸ்டிங் வந்து போடுவாங்க. தமிழ்நாடுக்குன்னு தனி கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வேலை உண்டு. ஓகேவா? நீங்க அதர் ஸ்டேட்ல போய் வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எந்த ஸ்டேட்டோட கட் ஆஃப் கிளியர் பண்றீங்களோ அங்க உங்களுக்கு வந்து ஜாப் வந்து உண்டு. ஓகேவா? ஓகே, சோ இப்போ எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ல இருந்து 27 வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுத எலிஜிபிள். ஓகேவா? இதே இது நீங்க SC ST கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. அதாவது SC ST கேண்டிடேட் 32 வயசு வரைக்குமே இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிள். OBC கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. அதாவது 30 வயசு வரைக்குமே இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிள். ஜெனரல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 18ல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஜெனரல் கேண்டிடேட் இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிள். நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியா ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எழுதிக்கிட முடியும். ஓகேவா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வெயிட் அ மினிட். ஓகே, ஏஜ் லிமிட் உங்களுக்கு எல்லாமே கிளியரா சொல்லியாச்சு. ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க கட்டாயம் டிகிரி முடிச்சிடணும். ஒரு விஷயம், ஏஜ் எந்த டேட்ல கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் 26 ஏப்ரல். இந்த டேட்ல தான் உங்களோட ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த தேதியில உங்களோட வயசு என்னவா இருக்கோ அதை தான் கணக்குல எடுத்துப்பாங்க. இந்த தேதியில கணக்கு போடும்போது உங்களுக்கு 18 வயசு இருக்கா, நீங்க இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிள். இந்த டேட்ல கணக்கு போடும்போது உங்களோட வயசு 33 வயசா இருக்கு, நீங்க SC ST கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிள் கிடையாது. இந்த டேட்ல உங்களோட ஏஜ் என்னவோ அதை பொறுத்து நீங்க ஏஜ் லிமிட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த டேட் 26 ஏப்ரல் 2023 இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க டிகிரி முடிச்சவங்களா இருக்கணும். இல்லைன்னா உங்களோட ஃபைனல் செமஸ்டரோட ரிசல்ட் இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்துடுச்சுன்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிள். ஏன்னா இது டிகிரி எக்ஸாம், டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் எழுத முடியும்.
அது கூடவே சேர்த்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு 35 வேர்ட்ஸ் per minute இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு கட்டாயம் இருக்கணும். டைப்பிங் சர்டிபிகேட் தேவையில்ல, ஆனா இந்த ஸ்பீடு உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். ஏன்னா டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதனால ஓகேவா. இதுதான் எலிஜிபிலிட்டி, ஏஜ் இதுதான், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதான் ஓகேவா. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் 2 லெவல் தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அதை குவாலிஃபை பண்றவங்களுக்கு டைப்பிங் நடக்கும். டைப்பிங்கை குவாலிஃபை பண்றவங்களுக்கு இந்த மார்க்கை பேஸ் பண்ணி ஃபைனல் கட் ஆஃப் போடுவாங்க. நீங்க எந்த ஸ்டேட்டோட கட் ஆஃப் கிளியர் பண்றீங்களோ அங்க உங்களுக்கு ஜாப் வந்து உண்டு ஓகேவா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமோடைய பேட்டர்ன். 5 சப்ஜெக்ட் உண்டு. ஜென்ரல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி. மொத்தம் 5 சப்ஜெக்ட் உண்டு. இந்த 5 சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி இதுலலாம் 30 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல இருந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. கம்ப்யூட்டர்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்குன்னு மொத்தம் 150 கொஸ்டின், 4 மார்க்குன்னு மொத்தம் 600 மார்க்குக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா. இந்த எக்ஸாமோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 150 கொஸ்டின், மொத்தம் 600 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 600ல எவ்வளவு மார்க் நீங்க அதிகமான மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உண்டு ஓகேவா. இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கா ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும் போகும் ஓகேவா. டோட்டல் மார்க் 600 மார்க். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிக்கு 1:10ங்கிற ரேஷியோட ஆட்களை கூட்டு போவாங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளவு? 2670 சம்திங் கரெக்டா. அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணி 20,000 பேர் கிட்ட 26,000 பேர் கிட்ட டைப்பிங்க்கு வந்து கூட்டிட்டு போவாங்க ஓகேவா. 1:10ங்கிற ரேஷியோல டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க ஓகேவா. டைப்பிங் டெஸ்ட் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. 35 வேர்ட்ஸ் per minute இங்கிலீஷ் டைப்பிங் அடிக்கிற மாதிரி 10 மினிட்ஸ் டியூரேஷன்ல பேரா தருவாங்க. அதை நீங்க அடிச்சு காமிச்சா போதும், அவ்வளவுதான். இது வெறுமே குவாலிஃபைங் தான், இதுல எந்த வித ஒரு மார்க்குமே உங்களுக்கு தர மாட்டாங்க ஓகேவா. ஓகே, ஸோ இவ்வளவுதான் இந்த எக்ஸாமோடைய ப்ராசஸ். எக்ஸாம் சிட்டி எங்க எக்ஸாம் போய் நீங்க எழுதணும்னா தமிழ்நாட்டுல 3 சென்டர்ஸ் தான் ஓகேவா. தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் உண்டுனா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 சிட்டி தான் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான சிட்டி. நீங்க அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், நீங்க இந்த எக்ஸாம் வந்து எங்க போய் எழுத போறீங்கன்றது ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளவு இன்ஹான்ஸ் ஏரியா கிடைக்கும்? 40,000க்கு மேல உங்களுக்கு இன்ஹான்ஸ் ஏரியா கிடைக்கும். ஜாப் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா போஸ்டோட நேம்லயே இருக்கு, சோஷியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட். முழுக்க உங்களுக்கு வந்து இபிஓஎஃப்ஓ ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா கிளரிக்கல் ஒர்க் தான் இருக்கும், கம்ப்யூட்டர் ஒர்க் தான் இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும் ஓகேவா. ஃபீல்டு ஒர்க் இருக்காது ஓகேவா. உங்களோட சீனியருக்கு நீங்க அசிஸ்ட் பண்ற மாதிரியா இருக்கும். இதுதான் உங்களுடைய இதா இருக்கும். ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேட்டோட கட் ஆஃப் கிளியர் பண்ணி ஜாயின் பண்றீங்களோ அந்த ஸ்டேட்ல தான் ஜாப் லொகேஷன் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நல்ல வேகன்சி இருக்கு. ஸோ நீங்க தமிழ்நாட்டுல கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு தேவையானது மார்க் ஓகேவா. இந்த எக்ஸாமோட சிலபஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நம்ம ப்ரொவைட் பண்றோம். அங்கே நீங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும் ஓகேவா. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்றோம். Thank you students and all the best.